ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு வறுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவு கருப்பட்டியை நல்லா வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி பாகாக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு பாகுப்பதம் வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட்டு கருப்பட்டி வந்து கரைஞ்சாலே போதும். ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துடலாம். அதாவது பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு நம்மளுக்கு கெட்டியாகி வரும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வாட்டர் கேன் இருக்கும்ல, அதை வந்துட்டு அடியில் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பெரிய வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் சின்னதாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் பாருங்கள். ஸோ இதுக்கு எந்த ஒரு அச்சுமே வந்து தேவை கிடையாது. இப்போது அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான நம்மளுடைய அச்சு இல்லாத கொழுக்கட்டை நமக்கு வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.